ஏன்னா உங்களை காலைல இருந்து நான் எங்கெல்லாம் தேர்ந்தேன் தெரியுமா? 4 மாசமா இங்கதான் இருக்கீங்களா? அன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க சாப்பாடு அதோட சரி. அதுக்கப்புறம் இடையில பகல்ல சாப்பிட நான் சொல்றேன், நான் வாங்கி கொடுத்தே 1 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னா ஒரே எப்படி நான் தாங்குது? உங்களுக்கு பசிக்காதா? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீங்க வீட்டுக்கே போலாம்ல. இல்ல அது நான் இனிமே வீட்டுக்கு போறேன். ஏன்னா அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாங்க பத்தல என் வீட்டுக்கு வரீங்களா? நான் உங்க கூட்டு போறேன். என் வீட்டுல இருக்கிறீங்களா? இருக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருந்து பழகிட்டேன். சரி, நான் உங்களுக்கு அன்னைக்கு முடி வெட்ட காசு கொடுத்தல, ஏன் வெட்டல? அந்த காசுல டீ டிஃபன் சாப்பிட்டீங்களா? சரி, நான் இப்ப கூட்டு போய் உங்களை முடி வெட்டி கூட்டு வரவா? சரி வாங்க போலாம். இந்தாங்க, இதுல பிரியாணி இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல, இந்த பிரியாணி இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது. கேட்டா நான் இதை வந்து 2 நாளைக்கு வச்சுப்போம் 3 நாளைக்கு வச்சுப்போம் சொல்லக்கூடாது. கேளுங்க, செலவுக்கு இல்லையா? சரி, இப்ப கையில இதான் இருக்கு, சரிங்களா? நீங்க இதை வச்சுக்கோங்க. வாய் விட்டு கேட்டாரு, என்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்குன்னு பார்த்தா, அப்புறம் ஃப்ரெண்டு வந்தான், அவன்கிட்ட இருக்கிறத வாங்கி கொடுத்துட்டேன். வேணான்னாரு, அப்புறம் வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கும் ஹாப்பி தான். 1 மாசத்துக்கு முன்னாடி நீ காலையில சாப்பாடு வாங்கி கொடுத்தலப்பா, அப்போ சாப்பிட்டது. அதுக்கப்புறம் காலையில சாப்பிடுற பழக்கமே இல்லைன்னு இந்த முதியவர் சொல்லும் போது நமக்கும் கண்ணு கலங்குதுங்க. இவருக்கு தேடி தேடி போய் இந்த நபர் உதவி இருக்காரு. உண்மையிலேயே பெரிய மனசுதான். அண்ணா, உங்களை காலில இருந்து நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமான்னு அவர்கிட்ட கேட்கும் போது இங்கதான் தம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்தலப்பா சாப்பாடு, அப்போ சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் கால நேரத்துல நான் சாப்பாடே சாப்பிடுறது இல்லைன்றாரு. இவரு கேட்டு ஷாக் ஆயிட்டாருங்க. அது 1 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தனே, அதுக்கப்புறமா நீங்க காலையில சாப்பிடுறதே இல்லையான்னு மன கஷ்டத்தோட கேக்குறாரு. ஏன் ஐயா நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க வாங்க, என் வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நானே உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது இவர் மறுத்துடுறாருங்க. சரி, அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்காவது போலாம்ல அப்படின்னு கேட்கும் போது, வேணாம் தம்பி, நான் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் பத்தலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அங்க போற ஐடியாவே இல்லை. அப்புறமா அவரை முடி வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாருங்க. ஹேர் வாஷ் பண்ணி விட்டு முடி வெட்டி ஷேவ்லாம் பண்ணி மனுஷனை பார்க்கணுமே, வேற லெவல் ஆயிட்டாரு. அப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கு பிரியாணியும் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்பவே சாப்பிட்றணும், 2-3 நாள்லாம் வச்சுக்க கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் கையில இருக்கிற காசை கொடுத்து அவரை வழி அனுப்பியும் வச்சிருக்காரு. தேடி தேடி போய் ஒருத்தருக்கு உதவணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க. அதுக்கெலாம் ஒரு மனசு வேணும். கடைசியில் அவர்கிட்ட உதவுறதுக்கு காசும் இல்லை, ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம் அப்படின்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.